இந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் பேஜ். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு வீடியோ செஷன்ஸ் எல்லாமே டேட்டா அனாலிட்டிக்ஸ் உடைய ஒரு சீரியஸ் பார்ட்டா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில 5th வீடியோல நம்ம இருக்கோம். ஆல்ரெடி நான் 3 வீடியோஸ் எக்ஸெல்ல பேஸ் பண்ணி நான் போட்டிருந்திருப்பேன். ஸோ யாரெல்லாம் அந்த எக்ஸெல் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்களோ, தயவு செஞ்சு பேசிக்கான ஃபங்ஷன்ஸ் எல்லாமே நான் அதில எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அத பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கன்டினியூட்டி புரியும். இப்ப வரைக்குமே டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல கண்டிப்பா நான் எக்ஸெல் படிக்கணுமா? அப்படிங்கிற கொஸ்டின் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா நீங்க எக்ஸெல் படிச்சு தாங்க ஆகணும். ஃப்ரம் தி பேசிக்ஸ் அதாவது சம்எஃப்னா என்ன? விலூக்கப், ஹெச்லூக்கப்னா என்ன? பேசிக் ஸ்லைசர் அண்ட் டேஷ்போர்ட் கிரியேஷன், பிவோட் அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான், அதே மைக்ரோசாஃப்ட் டூலான நம்மளுடைய பவர் பிஐ வரைக்குமே நம்ம போக முடியும். ஏன்னா, அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேஷ்போர்ட கிரியேட் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ, அதுக்குள்ள நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா, வி நீட் டூ நோ ஆல் அபவுட் தீஸ் திங்ஸ் ஆஃப் அன் அட்வான்ஸ் எக்ஸெல். நாட் அபவுட் டு தி விபிஏ. அந்த அளவுக்கு கூட போகலைன்னாலும் கூட, ஜஸ்ட் ஒரு ஸ்லைசர், பிவோட்டாவது நம்மளுக்கு கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா மட்டும் தான், நம்மளால வந்துட்டு ஒரு அனலிஸ்ட் ஒர்க்கையே ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ, அதனால தான் திரும்ப திரும்ப எல்லாத்துக்கிட்டயும் நான் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். எதுக்குள்ள நீங்க போய் படிக்கணும், பவர் பிஐ டைரக்ட்டா தொட முடியுமான்னா தொட முடியாது. அத நீங்க வந்து எக்ஸெல் படிச்சுட்டு அதோடைய பேசிக்ஸ வச்சு தான் நீங்க வந்து பவர் பிஐக்குள்ள போக முடியும். ஒரு சென்டென்ஸ எடுத்தோனே நம்ம படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்னா என்ன? வேர்ட்ஸ்னா என்ன? அத ஃப்ரேம் பண்ணி தான் சென்டென்ஸ். அத ஃப்ரேம் பண்ணி தான் பேராகிராஃப். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு சீரிஸ் ஃபுல்லாவே இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அட்வான்ஸ் எக்ஸெல்னா என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான் பவர் பிஐக்குள்ள போக முடியும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ போன கிளாஸ்லயே நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த சம்எஃப்னா என்ன? சம், கவுண்ட், அப்புறம் மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் அதுக்குள்ளேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கிற மாதிரியான இந்த இஃப் அண்ட் இஃப் ஆர் மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் எப்படி ஜெனரேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். யாராவது அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா, நான் இந்த வீடியோல லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து குடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபங்ஷன்ஸ் எல்லாம் நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன். சம்இஃப், கவுண்ட்இஃப் இது எல்லாமே நான் கன்டின்யூ பண்றேன். அதாவது டெரிவேட்டிவ் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபைன். ஸோ இப்ப இதுல கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. கவுண்ட்ல மட்டுமே நாட் ஒன்லி கவுண்ட் ஆர் கவுண்ட் ஏ பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபங்ஷன் தான். கவுண்ட், கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க், கவுண்ட் எஃப், கவுண்ட் எஃப்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் கவுண்டிங் யுவர் செல்ஸ். அதுல எவ்ளோ செல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்றதுக்கான ஃபங்ஷனாலிட்டி தான் இது எல்லாமே. இப்போ நான் வந்து கவுண்ட் அப்படின்னு குடுக்கும்போது, ஆஸ் ஐ செட் இயர்லியர் நம்ம ஃபங்ஷன் நம்ம ஈக்குவல் டூ போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, இட் வில் ஷோ அன் ஆர்குமென்ட். வாட் ஆர் ஆல் தி ஆர்குமென்ட்ஸ் அதுக்குள்ள இருக்குங்கிறத பார்த்தே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம், எதெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ கவுண்ட்ல மட்டுமே மொத்தம் 5 டைப் இருக்கு. கவுண்ட், கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க், கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இங்க இருக்கக்கூடிய ஒரு டேட்டா செட்ல எம்ப்ளாயி, ரீஜியன், ப்ராடக்ட் ரிசீவ், டோட்டல். இதுல எம்ப்ளாயியும், ரீஜியனும் ஸ்ட்ரிங் டைப்ல அதாவது ஒரு கேரக்டர் அந்த மாதிரி இருக்கு. நேம் ஃபார்மேட்ல இருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட் ரிசீவ், டோட்டல் இது எல்லாமே நம்பர் ஃபார்மேட்ல இருக்கு. இப்ப நான் கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்ஷன யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3 கமா குடுத்து அப்படியே நம்ம போய்க்கலாம். அப்படி இல்லன்னா உங்களுடைய டேட்டாவ டைரக்ட்டா இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க செலக்ட் பண்ணும்போது, இட் வில் செலக்ட் தி சவுத், வெஸ்ட், நார்த் 280, 306, 387 3 ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கு. அதாவது நேம் ஃபார்மேட்ல இருக்கு. இன்னும் 3 வந்து நம்பர் ஃபார்மேட்ல இருக்கு. இத அப்படியே நான் வந்து செலக்ட் பண்ணி குளோஸ் பண்ணேன்னா, நமக்கு தெரியும் செல்ஸ்ல வந்து 6 செல் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் ஆன்ஸர் நம்மளுக்கு 3 தான் வரும். பிகாஸ் கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்ஷன், இட் வில் ஒன்லி கவுண்ட் தி நியூமெரிக்கல் வேல்யூஸ், நாட் ஃபார் தி ஸ்ட்ரிங் வேல்யூஸ். ஸோ அப்ப எனக்கு எல்லாமே கவுண்ட் ஆகி வரணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? கவுண்ட் ஏங்கிற ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இட் வில் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் அ ரேஞ்ச் தட் இஸ் நாட் எம்ப்டி. ஸோ அந்த ஃபங்ஷன தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க அந்த 6 செல்லையும் செலக்ட் பண்ணும்போது, எக்ஸாக்ட்டா நீங்க கேட்கிற வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ, இப்ப எப்படி நான் வந்து கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்ஷன யூஸ் பண்ணி, இது ஸ்ட்ரிங் வேல்யூக்காக, இது நியூமெரிக் வேல்யூக்காக அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சோமோ, த சேம் திங் ஹேப்பன் ஃபார் தி பிளாங்க். கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிறது டூ ஃபைண்ட் அவுட் தி பிளாங்க் அவ்வளோதான். இப்போ நான் வந்து கீழ இருந்து எடுக்கிறேன். இப்போ ஒரு பிளாங்க் ஸ்பேஸோட உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பிளாங்க் ஸ்பேஸோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 2 வேல்யூவ நான் வந்து செலக்ட் பண்றேன்.
ஜஸ்ட் இந்த பிளாங்க் ரோஸ் மட்டும் நான் ஒரு 2 ரோஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு தெரியுது. இப்போ இந்த ஃபங்ஷன் ரன் ஆகும்போது 2ன்னு ஆன்ஸர் வந்ததுன்னா, பிளாங்க்க கரெக்ட்டா கவுண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து பிளாங்க்க கவுண்ட் பண்ணணும். ஓகே. இது எல்லாமே ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபங்ஷன்ஸ்ங்க. இருக்கிறத கவுண்ட் பண்ணுது, இல்லாதத அப்படியே விட்டுருது. இந்த மாதிரி. இப்போ கவுண்ட் இஃப், இஃப்ஸ் எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்ப கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிறது என்ன? கவுண்ட் இஃப்ன்னா என்ன அப்படின்னா, எனக்கு தெரியும் ரீஜியன்ல வந்து இவ்ளோ பேர் இருக்காங்க. டோட்டல்ல இவ்ளோ பேர் இருக்காங்க. இல்ல எம்ப்ளாயில இப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப நான் ரேஞ்ச் கிரைட்டீரியா அப்படின்னு நான் வைக்கிற இடத்துக்கு தான் இங்க வருது. இப்போ நான் வந்து எத பேஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கிரைட்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற ரீஜியன்ல நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்ங்கிறது ரிப்பீட்டடான வேல்யூஸா நம்மனால பார்க்க முடியுது. ஆனா இதுல எக்ஸாக்ட்டா நார்த்ல எவ்ளோ பேர் இருக்காங்க, சவுத்ல எவ்ளோ பேர் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே நம்மனால பார்க்க முடியல. பிகாஸ் இது நம்ம பார்க்கணும் அப்டின்னா, ஃபில்டர் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப மேல இந்த இடத்துல ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. இதுல போயிட்டு ஃபில்டர் பண்ணி தான் நம்மனால பார்க்க முடியும். அப்படியே பார்த்தா கூட, இப்போ ஒரு டேட்டா செட் ஒரு 10, 15க்குள்ள இருக்கறனால, இது 3, இது 4 வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிடுது. பட் ஒரு 500 டேட்டா, 1000 டேட்டா இருக்கு அப்டின்னா, இட் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் டூ கவுண்ட் ஆல் தி டேட்டாஸ். ஸோ, அதனால என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா, கவுண்ட் இஃப் அப்டிங்கிறதுக்கு போயிடுவாங்க. எக்ஸாக்ட்டா நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ, அந்த டேட்டாவ இதுல வந்து கவுண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக. இப்ப நான் வந்து கவுண்ட் இஃப் அப்டின்னு நான் குடுக்கும்போது, ரேஞ்சுன்னு ஒண்ணு கேக்குது, கிரைட்டீரியான்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இது ரேஞ்சுக்கும், கிரைட்டீரியாக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாரும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறது. கிரைட்டீரியா அப்படிங்கிறது, நீங்க எத கண்டுபிடிக்க போறீங்களோ, அது உங்களுடைய கிரைட்டீரியா. நான் இப்ப உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்டேன்? நார்த்ல எத்தன பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். அப்ப அந்த நார்த் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கிரைட்டீரியா. எத்தன பேர் இருக்காங்க அப்படின்னு நான் கேட்கிறேன்னா, தட் இஸ் கவுண்ட். எவ்ளோ ஆயிருக்கு? எவ்ளோ டோட்டல் இருக்கு? எவ்ளோ ப்ராடக்ட் ரிசீவ்ட் ஆயிருக்கு? அப்படின்னு நான் உங்கள வந்து கால்குலேட் பண்ற மாரி கேட்டேன்னா, அது சம் இஃப். இவ்ளோ தான் டிஃபரன்ஸ். ரொம்ப பெரிய கன்ஃப்யூஷன் கிடையாது. யார கண்டுபிடிக்க போறீங்க? எத வச்சு கண்டுபிடிக்க போறீங்கங்கிறது கிரைட்டீரியா. ஓகே. அதே கிரைட்டீரியா அப்போ நார்த் அப்படிங்கிறது கிரைட்டீரியா அப்படின்னா, அந்த நார்த் எந்த காலம்ல இருக்கோ, அந்த காலம் உடைய ரேஞ்ச தான் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல். எத கண்டுபிடிக்க போறீங்களோ, அது உங்களுடைய கிரைட்டீரியா. கண்டுபிடிக்கிற வேல்யூ எந்த காலம்ல இருக்கோ, அது உங்களுடைய ரேஞ்ச். தட்ஸ் ஆல். இப்ப நான் கண்டுபிடிக்கிற கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, சவுத் அப்படிங்கிறது தான். சவுத்ல எத்தன பேர் இருக்கு எவ்ளோ வாங்கியிருக்காங்கங்கிற கவுண்ட் தான் எனக்கு தேவை. ஸோ கவுண்ட் அப்படிங்கிறது என்னுடைய கிரைட்டீரியாக்குள்ள வந்துரும். அதே அந்த சவுத் அப்படிங்கிறது என்னுடைய கிரைட்டீரியாக்குள்ள வந்துரும். அந்த கிரைட்டீரியாவுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரீஜியன் ரேஞ்ச் தான். அப்ப ரேஞ்ச தான் நான் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்களுடைய கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, சவுத். நான் தனியா எடுத்து ஒரு செல்லுல போட்டிருக்கேன். நீங்க டைரக்ட்டா அத வந்து டபுள் கோட்ஸ்ல குடுக்கறதுனாலும் குடுத்துக்கலாம். ஸோ என்டர் குடுத்தீங்க அப்டின்னா, டோட்டலா உங்களுக்கு சவுத்ல வந்துட்டு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்டின்னு காமிக்கும். இன்கேஸ் இல்ல எனக்கு இது நார்த் வேணும் அப்டின்னா, அந்த சவுத் இருந்த இடத்திலேயே நீங்க நார்த்ன்னு மாத்துனீங்கன்னா, நார்த் மாறும். அந்த நார்த்தோட இடத்துல ஈஸ்ட் போட்டீங்கன்னா, ஈஸ்ட்டோட வேல்யூ வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ஒரு கிரைட்டீரியா, ஒரு ரேஞ்ச் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, அதுக்கு கவுண்ட் ஆஃப் அப்டிங்கிற ஃபங்ஷன யூஸ் பண்ணணும். இல்ல மல்டிபிள் கிரைட்டீரியா, மல்டிபிள் ரேஞ்ச் நான் யூஸ் பண்ண போறேன் அப்டின்னா, கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்கு நம்ம மூவ் ஆகணும். ஸோ கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, கிரைட்டீரியா ரேஞ்ச் 1, கிரைட்டீரியா 1. கிரைட்டீரியா ரேஞ்ச் 2, கிரைட்டீரியா 2. அதாவது நீங்க கண்டுபிடிக்கிறது ஈஸ்ட்டா இருக்கு அப்படின்னா, அந்த ஈஸ்ட்டோடைய உங்களுடைய ரேஞ்ச். அதுல 200க்கு பேர் எத்தன வாங்கியிருக்காங்க? 300க்கு மேல எத்தன பேர் வாங்கியிருக்காங்க? இப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது தான் கவுண்ட் ஈவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் பங்ஷனாலிட்டி எனக்கு இங்க நடக்குது. அப்போ என்னுடைய கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 நான் என்னன்னு சொல்லிட்டேன், ஈஸ்ட் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஈஸ்ட் இருக்கக்கூடிய ரீஜியன் காலம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 இருக்கும். கமா, கிரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா, இந்த ஈஸ்ட் அப்படிங்கிற கிரைட்டீரியா ரேஞ்ச் தான். இத மட்டும் நான் செலக்ட் பண்ணி உள்ள போடுற மாதிரியா இருந்தா, எனக்கு ஈஸ்ட்ல எத்தன பேர் இருக்காங்களோ அது வந்திருக்கும். பட் நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, இந்த ஈஸ்ட்க்குள்ள எனக்கு எத்தன பேர் 300க்கு மேல இருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப ப்ராடக்ட்டோட ரிசீவ்டு தான் இந்த இடத்துல எனக்கு ரேஞ்சா வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் செலக்ட் தி ப்ராடக்ட் ரேஞ்ச், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ 300. இதுவும் யாருக்காவது கன்வீனியன்ட்டா இல்லன்னா, யூ கேன் ஏபிள் டூ கிரியேட் யுவர் கண்டிஷன் வித்தின் டபுள் கோட்ஸ். நோ ப்ராப்ளம். ஏன்னா நான் வந்து அங்க கண்டிஷன் வேணும்னா நான் மாத்துவேன். அத வந்து நான் ஃபார்முலாக்குள்ள போய் மாத்துறதுக்கு எனக்கு கஷ்டம். அதனால தான் நான் இந்த இடத்துல செல்லுக்குள்ள போட்டு மாத்திக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நீங்க என்டர் குடுத்தீங்கன்னா, ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ல 4 பேர் இருக்காங்க.
ஆனா 3 பேர் தான் 300க்கு மேல இருக்காங்க. நீங்க இங்கே பார்க்கலாம். ஈஸ்ட்ல எனக்கு 200 இங்க இருக்கு, 350 இருக்கு, 980 இருக்கு, 942 இருக்கு. டோட்டலாவே நம்மளுக்கு ஈஸ்ட்ல 4 இடம் இருக்கு தான். ஆனா 300க்கு மேலன்னு பார்த்தா இந்த 3 கேட்டகரி தான் வரும். 350 வரும், 942 வரும் அண்ட் 980 வரும். இந்த மாதிரியான டேட்டாவ நம்ம வந்து கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் ஃபங்ஷன கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இது கவுண்ட் இஃப்ஸ் அப்படி வருதுன்னா, அப்ப சம் இஃப்க்கு என்ன மாதிரி வரும்? அதே தான் நம்மளுக்கு வரும். இப்ப சம் இஃப் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்க குடுக்குற அதே ரேஞ்ச் தான், நீங்க குடுக்குற அதே கிரைட்டீரியா தான். ஆனா என்ன, சம்முடைய ரேஞ்ச். நீங்க கண்டுபிடிக்கிற அந்த ரேஞ்ச நீங்க இந்த இடத்துல குடுப்பீங்க. அவ்வளோதான். எத சம் பண்ணுமோ அந்த சம்முடைய அ காலம இந்த இடத்துல நீங்க குடுப்பீங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இப்ப நான் வந்து எம்ப்ளாயி வச்சு நான் கண்டுபிடிக்க போறேன். எம்ப்ளாயி எத்தன வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நான் கண்டுபிடிக்க போறேன். ஷாலினி 2 வாட்டி இருக்காங்க. நித்யா 2 வாட்டி இருக்காங்க. அனு 2 வாட்டி இருக்காங்க. இந்த டேட்டா எல்லாம் தான் நம்ம இப்ப ப்ராசஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம வந்து என்னுடைய கிரைட்டீரியா நான் சொல்லிட்டேன். எம்ப்ளாயி வச்சு தான் கண்டுபிடிக்க போறேன்னு. அப்ப எம்ப்ளாயியுடைய நேம் தான் என்னுடைய கிரைட்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாலினிங்கிறது என்னுடைய கிரைட்டீரியா. அந்த ஷாலினி எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா, இங்க இருக்கிற எம்ப்ளாயி ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அந்த ரேஞ்ச செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க கிரைட்டீரியா இங்க இருக்கிற ஷாலினிங்கிறது தான். ஜஸ்ட் இந்த ஷாலினிங்கிறத குடுத்துட்டு நீங்க எத டோட்டல் பண்ண போறீங்களோ, எத கால்குலேட் பண்ணி காமிக்க போறீங்களோ, அந்த காலம ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டோட்டல தான் கண்டுபிடிக்க போறேன். ஜஸ்ட் உங்களுடைய டோட்டல் காலம ஃபுல்லா டிராக் பண்ணிக்கோங்க. குளோஸ் பண்ணிட்டு என்டர் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஷாலினில இருக்கிற எல்லா டேட்டாவுமே ஆட் பண்ணி காமிச்சுரும். இங்க இருக்கிற 17,876ம், இங்க இருக்கிற 3,980யும் ஆட் பண்ணி காமிச்சிருக்கு. இதே ஷாலினி உடைய டேட்டாவ நம்ம கவுண்ட்ல பார்த்தோம்னா 2 இடத்துல வந்திருக்குன்னு வந்திருக்கும். இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரசன்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி காமிச்சிருக்கும். அதோட கவுண்ட்ட காமிச்சிருக்கும். அதுவே வந்து நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சனால, இந்த இடத்துல டோட்டலா இருக்கக்கூடியத நம்மளுக்கு காமிக்குது. வேற ஒண்ணும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. இதுல நம்ம சம் இஃப்ஸ் அப்படின்னு போகும்போது, எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்னா, சம்முடைய ரேஞ்ச நீங்க முதல்ல குடுத்தரணும். அதுல எனக்கு கிரைட்டீரியா ரேஞ்ச் 1, கிரைட்டீரியா 1, கிரைட்டீரியா ரேஞ்ச் 2, கிரைட்டீரியா 2. அதே ஷாலினி 400க்கு மேல வாங்குன டேட்டாவ மட்டும் ஆட் பண்ணி காமி. அப்படின்னு நம்ம சொல்றது. இப்ப 400க்கு மேல வாங்கியிருக்கிறத காமி அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல 486க்கு மேல வாங்கியிருக்கு. இது காமிக்கும் ஓகே. ஆனா ஷாலினி இங்க வாங்கல. 280 அப்படிங்கிறது தான் வாங்கியிருக்காங்க. அப்ப நான் இந்த இடத்துல டோட்டல் சேல் பார்க்கும்போது எனக்கு 17,876 தான் வரும். சம் இஃப்ஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த டோட்டல்ங்கிற காலம தான் செலக்ட் பண்ணுவேன். அண்ட் தென் கிரைட்டீரியா ரேஞ்ச் 1. ரேஞ்ச் 1 கிரைட்டீரியா 1 அப்படிங்கிறது என்னோட எம்ப்ளாயி அப்படிங்கிறது தான். எம்ப்ளாயியுடைய ரேஞ்ச தான் நான் ஃபர்ஸ்ட் குடுக்கணும். என்னுடைய ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னா ஷாலினிங்கிறது தான் ஆப்வியஸ்லி. அண்ட் தி செகண்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் இஸ் ஐ அம் செக்கிங் அபௌட் தி கண்டிஷன். கோ ஃபார் இட். தி ப்ராடக்ட் ரிசீவ்டு காலம், உங்களுடைய கண்டிஷன். அதாவது இங்க கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ 400ன்னு இருக்கு. அந்த கண்டிஷன நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் குளோஸ் பண்ணி என்டர் குடுத்துட்டீங்கன்னா, ஆக்சுவல் டோட்டல் சேல் ஃபார் ஷாலினி இஸ் 21,856 ப்ரீவியஸா. பட் நான் ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா குடுக்கவும், அது 17,876க்கு வந்து நிக்குது. இப்படி தான் வந்து எப்படி ஆகும்னா, உங்களுக்கு கால்குலேட் ஆகும். சம் ஆஃப், கவுண்ட் ஆஃப்க்கு பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் கிடையாது. கவுண்ட் பண்ணுச்சு அப்டின்னா, நீங்க கேட்கிற கிரைட்டீரியாக்கு ஏத்த மாதிரி கவுண்ட் பண்ணுச்சுன்னா அது கவுண்ட் ஆஃப். நீங்க கேட்கிற கிரைட்டீரியாவ ஆட் பண்ணி குடுத்ததுன்னா அது சம் ஆஃப். இது 2க்கும் பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸ் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆர்குமென்ட்க்கு தகுந்தாப்ல நீங்க வொர்க் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். அப்டி இல்லன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். மோர் தென் 2 ஆர் 3 டைம்ஸ் நீங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களே போட, என்னோட டேட்டா செட்ட அப்படியே பார்த்து நீங்க காப்பி பண்ணி போட, உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே. இதுவரைக்கும் யாராவது இந்த வீடியோவ பார்க்காம இருந்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இதுலலாம் கை வைங்க. டைரக்ட்டா வந்தீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் ஃபங்ஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான VLOOKUP, HLOOKUP, அக்ரிகேட் ஃபங்ஷன்ஸ பத்தி சொல்றோம். அந்த ஃபங்ஷன்ஸோட நம்மளுக்கு ஃபங்ஷன் அண்ட் ஃபார்முலாஸோடைய எல்லாமே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைசர் அண்ட் டேஷ்போர்ட் கிரியேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்டின்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த ஐஏ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.